Once again, good morning, my dear students. I hope you understand about the author introduction and glossary. This is continuity of our Casuarina tree by Toru Dutch. Students, now I am going to explain about the poetic lines line by line. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த கேஸ்ரினா ட்ரீயை பற்றின க்ளோரியஸ் பற்றி தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருந்துச்சு, அதோடைய பியூட்டியை பற்றியெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி க்ளோசரி டீச் பண்ணும்போது உங்களுக்கு மீனிங் நான் சொல்லியிருக்கேன். அகைன் நம்ம பார்க்கலாம். பைத்தான் நான் வெனமஸ் ஸ்னேக், ஸ்கேர்ஸ் டீப் மார்க், கேலண்ட்லி பிரேவ்லி, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். Like huge python winding round and round, the rugged trunk interned with scars, up to its very summit near the stars. A creeper climbs in whose emperor's bone no other tree could live but gallantly. Like huge python, அதாவது மிகப்பெரிய யூஜ்னா மிகப்பெரிய பைத்தான்னாக்கா மலைப்பாம்பு. ஓகே, வெனமஸ் அதாவது விஷம் கிடையாத மிகப்பெரிய பைத்தான் மலைப்பாம்பு. அந்த கேசரினா ட்ரீனாக்கா சவுக்கு மரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் கேசரினா ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேசரினா ட்ரீ மேலே விண்டிங் ரவுண்டுனாக்கா சுற்றி வந்துட்டு இருக்கு. அந்த கிரீப்பு கீழே இருந்துட்டு அது உச்சி வரைக்கும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லூப் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இங்கே பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பைத்தான் எப்படி அனிமல்ஸ் அட்டாக் பண்ணி கொல்லுமோ அதே போல் இந்த இடத்துல அந்த க்ரீப்பர் சுற்றி அப்படியே அந்த மரத்துக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரக்டு ட்ரங்க் இன்டர்ன்ட் வித் ஸ்கேர்ஸ். இந்த ரக்டு ட்ரங்க் வைரம் பாஞ்சிய மரக்கிளைகளுக்கு தான் ரக்டு ட்ரங்க்னு சொல்கிறாங்க. இப்போ 100 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அது வைரம் பாஞ்சு போன போல் இருக்கும். நம்ம அதை நைஃப் வச்சு கட் பண்ணாலும் கூட நம்மளுடைய நைஃப் தான் பிளண்ட் ஆகும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் கட் பண்ண முடியாது. அதுபோல் மரத்துக்கு தான் ரக்டு ட்ரங்க்னு சொல்கிறாங்க. ட்ரங்க்னானது மரக்கிளைகள். இன்டர்ன் வித் ஸ்கேர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல அது எப்படி இருக்குனாக்கா, பல வருஷமாக இருக்கிறதுனால அந்த மரக்கிளைகள்லையும் அந்த மரத்துடைய தண்டுலேயும் எப்படி இருக்குனாக்கா ஸ்கேர்ஸ்னாக்கா அந்த தழும்புகள் வெட்டுக்காயம் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்குது, தனக்குள்ளே உள் வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பீரமாக மெஜஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Up to its very summit near the stars, a creeper climbs in whose embrace bond no other tree could live but gallantly. இந்த லைன் எதை பற்றி சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அப் டு இட்ஸ் வெரி சப்மிட் நியர் த ஸ்டார்ஸ். இப்போ க்ரீப்பர் பற்றியே சொல்கிறாங்க. அப் டு இட்ஸ் வெரி சப்மிட் நியர் த ஸ்டார்ஸ். இங்கே கீழே இருந்து அந்த மரத்துடைய அந்த கேசரினா ட்ரீயுடைய உச்சி வரைக்குமே வளர்ந்துட்டு இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஸ்டார்ஸை டச் பண்ணுற போல் தொடுற போல் இருக்குது. அந்த அளவுக்கு அது உயர்ந்து வளர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A creeper climbs in whose emperor's bond. இங்கே இந்த கேசரினா ட்ரீ பற்றி தான் இப்போ சொல்கிறாங்க. தானும் வளர்ந்துக்கிட்டு தன்னை சார்ந்த எந்த ஒரு பிளான்ட் வந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு வளர செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ த ட்ரீ குட் லிவ் பட் கேலண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த கேசரினா ட்ரீ எந்த ஒரு க்ரீப்பர் வந்தாலும் தானும் வளர்ந்துக்கிட்டு தன்னை சார்ந்து எந்த ஒரு ட்ரீயோ இல்லை எந்த ஒரு க்ரீப்பர் வந்தாலும் அதை பொறுத்துக்குன்னு வளர செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேறு ஏதாவது ஒரு மரம் இது போல் க்ரீப்பர் வந்துச்சுனாக்கா அந்த ட்ரீ டெஸ்ட்ராய் ஆகிடும், அந்த க்ரீப்பர் மட்டுமே வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்மகனை போல் கம்பீரமாக கேலண்ட்லினா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரேவாக தானும் வளர்ந்துக்கிட்டு தன்னை சார்ந்த எல்லாரையும் வளர செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெயிண்ட் சூப்பர் ஹியூமன் ஃபார்ம், கிரிம்சன் டீப் ரெட் கலர், ரிப்போஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். The giant wears the scarf and flowers are hung in crimson cluster all the vast among, whereon all day are gathered bird and bee.
இங்கே ஜெயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஜெயிண்ட்ன்றது இந்த கேசரினா ட்ரீயை தான் சொல்கிறாங்க. ஒரு கம்பீரமாக இருக்குது, அது சூப்பர் ஹியூமன் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஜெயிண்ட்ன்றது எதை சொல்கிறாங்கனாக்கா அந்த கேசரினா ட்ரீயை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஜெயிண்ட் வேர்ஸ் த ஸ்கார்ஃப், அந்த சவுக்கு மரம் என்ன பண்ணிட்டு இருக்குனாக்கா அந்த போர்வியை தனக்குள்ளே போத்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல் தனக்குள்ளே போத்துட்டு இருக்கு. ஸ்கார்ஃப்னானது போர்வை. ஓகே, இங்கே இந்த போர்வை எது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ரீப்பர் தான் சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங். ஓகே, அந்த க்ரீப்பர்லேருந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கொத்தாக தொங்கிட்டே இருக்குது, நிறைய பூவெல்லாம் அப்படியே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹங்னா என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய தொங்கிட்டு இருக்குது, அழகாக பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் ஆல் த பேர்ட்ஸ் அமாங். இன் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ். இன் கிரிம்சன்னாக்கா டீப் ரெட் கலர்னு சொல்கிறோம். கிளஸ்டர்ஸ்னால் கொத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கிளஸ்டர்ஸ் அப்படின்னாலுமே கொத்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல் த பேர்ட்ஸ் அமாங். ஓகே, அது எல்லா கிளைகள்லையும் எல்லா மரக்கிளைகள்லையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கே அப்படியே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமோங்னாக்கா நிறைய இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறைய. அந்த மரக்கிளைகளுக்கு நடுவில் நிறையா கொத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Where on all day are gathered bird and bee, and oft at nights the garden overflows. Where on all day are gathered bird and bee. Okay, birds and bee எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குனாக்கா வேர்னா அங்கே, ஆன்னா அதன் மீது, எதன் மீது, அந்த மரக்கிளைகள் மீதும் அந்த மரத்துடைய லீவ்ஸ் மீதும் அந்த பீஸும் பேர்டும் உக்காந்துட்டு இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். கேதர்டு எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல. எல்லா பீஸ் எல்லாமே வந்து அந்த மரக்கிளைகளில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப் அட் நைட்ஸ் கார்டன் ஓவர்ஃப்ளோஸ். லிசன் ஹியர். இங்கே கார்டன் சொல்கிறது, அந்த கார்டன் எதை சொல்கிறாங்கனாக்கா அந்த கேசரினா ட்ரீ இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கார்டன் சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப் அட் நைட்ஸ். ஓகே, ஆஃப்னா அடிக்கடி எல்லா இரவுகளிலுமே அந்த கார்டன் எப்படி இருக்குன்னா பறவைகளாலையும் அந்த பூச்சிகளாலையும் வண்டுகளாலையும் நிறைந்து அழகாக ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓவர்ஃப்ளோன்னா நிறைந்து வழிஞ்சிட்டு இருக்கும். எதுனாக்கா அந்த பேர்ட்ஸ் அண்ட் பீஸ், அது எல்லா இன்செக்ட்ஸுமே அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க அங்கே என்னன்னு சொல்கிறாங்க ஓவர்ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. With one sweet song that seems to have no close, sung darkling from our tree while men repose. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா பேர்ட்ஸ் பீஸ் எல்லாமே அந்த கேசரினா ட்ரீ கிட்ட கேதர் ஆகியிருக்குது. அதனால் வித் ஒன் ஸ்வீட் சாங், அப்போ அந்த நேரத்தில் பேர்ட்ஸ் எல்லாமே அங்கே கேதர் ஆனதுனால என்ன இருக்குது, ஸ்வீட் சாங். எல்லா பேர்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ட்வீட்ஸ் பண்ணிட்டு இருக்குது. எந்த டைமில் அப்படின்னு பார்க்கும்போது டார்க்லிங்னா இந்த இரவு நேரங்களில் அந்த மரத்தில் எல்லா பேர்ட்ஸும் கேதர் ஆகிட்டு எல்லா பேர்ட்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்கு, பாடிட்டு இருக்கு. எது போல் பாட்டு பாடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்வீட் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வைல்ட் மென் ரிப்போஸ், எது போல் நேரத்தை பார்க்கும்பொழுது இந்த ரிப்போஸ்னாக்கா அந்த ஹியூமன் பீயிங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த இரவு நேரங்களில் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஹாப்பியாக சாங் பாடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங் டார்க்லிங் ஃப்ரம் அவர் ட்ரீஸ், அங்கே எந்த இடத்துலேருந்து பாடிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அந்த மரத்தில். அவர் ட்ரீஸ்னால் நம்மளுடைய ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க, பொதுவாக சொல்கிறாங்க. அந்த ட்ரீயிலிருந்து எல்லா பேர்ட்ஸ் அப்படியே பாட்டு பாடிட்டு ஹாப்பியாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த ட்ரீக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் வந்து பாடிட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நோ க்ளோஸ், கொஞ்சம், அதுவும் ரொம்ப க்ளோஸ் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஆனால் இவங்க அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கேஸ்மெண்ட்னா விண்டோ. அதாவது விண்டோனாக்கா நம்ம வீட்டில் இருக்குது இல்லைங்களா டபுள் டோர்னு சொல்லிட்டு, அது போல் கிடையாது. இது வந்து சிங்கிள் டோர் தான் இருக்கும். அது வந்து உள்ளே இருந்துட்டு லேட்ச் பண்ணுவாங்க. லேட்ச் பண்ணால் அந்த தாழ்பால் போடுவாங்க இல்லையா, உள்ளே இருந்துக்கிட்டு அதை லேட்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் இந்த கேஸ்மெண்ட்டு சொல்கிறாங்க. டபுள் சைடு இருக்கிற விண்டோ வேறு. ஓகேவா, நம்ம பார்த்து நிறையா ஆஃபீஸ் ரூம்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் தான் இந்த கேஸ்மெண்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்ட்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டாப் ஆஃப் த பிளேஸ். ஓகே, சம்மிட் அது போல் சொல்கிறோம். பேபுனா லார்ஜ் மங்கி. லாஸ்ட் லைன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா இந்த பாயிண்டர்ஸ் வந்து தூரத்தில் இருந்து அந்த பேர்ட்ஸுடைய அந்த ட்வீட் சவுண்டு கேட்டுட்டு இருப்பாங்க. தூரத்தில் இருந்து கிளியராக உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். பட் அவங்க எந்த பிளேஸில் இருந்துட்டு அதை வாட்ச் பண்ணாங்க அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். When first my casement is wide open thrown at dawn, my eyes delighted on its rest. நான் முன்னாடி சொன்னது போல் அந்த பேர்ட்ஸுடைய சவுண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட் கேட்குது.
when first my casement wide open thrown. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த அவங்களுடைய பெட்ரூமில் இருக்காங்க அங்கே என்ன இருக்குன்னா அந்த விண்டோ அந்த கேஸ்மெண்ட் இருக்குது, அந்த கேஸ்மெண்ட்டை அழகாக வைட் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா வைட் ஓப்பன் அழகாக அந்த கேஸ்மெண்ட்டை டோரை அழகாக ஓப்பன் பண்ணுறாங்க. அட் டான், அப்போ எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா டான்னா அந்த விடியற் காலை அந்த இயர்லி மார்னிங்ஸில் அவங்க எழுந்திருக்காங்க. மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இட்ஸ் ரெஸ்ட். மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இட்ஸ் ரெஸ்ட். மை ஐஸ்ன்றதை வந்து யார் அதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல இந்த போய்டஸ் வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இட்ஸ் ரெஸ்ட். அப்போ இது போல் அந்த பேர்ட்ஸுடைய ட்வீட்ஸ், இது போல் அந்த அழகான அந்த சீனியரியெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய கண்ணுக்கு அழகாக குளிர்ச்சி தருது, ஹாப்பியாக இருக்குது. டிலைட்டட்னா நான் சொல்கிறது மகிழ்ச்சி. ஓகேவா? என்ன பண்ணுதுனாக்கா அந்த டிலைட்டட் எனக்கு பேரின்பத்தை தருது. அது போல் அந்த சீனியரியோ அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது என்னுடைய கண்களுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து நைட்டில் இருக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த நைட்டில் தூங்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் மார்னிங் அதை அழகாக அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து அழகாக வேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போய்டஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கும் அது. Sometimes and most in winter and its crest a grey baboon sits stretched like alone. போய்டஸ் லாஸ்ட் லைன்ஸில் அந்த பேர்ட்ஸை பற்றியும் பீஸ் பற்றியும் அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸை பற்றியும் அந்த ட்ரீஸ் பற்றியும் எல்லாத்த பற்றியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. இப்போ பேபன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். ஆப்ரிக்கா ஆர் ஏஷியா காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான குரங்கினத்தை தான் சொல்கிறாங்க பேபுன்னு சொல்லி. சம்டைம்ஸ்னா சில நேரங்களில், and most in winterனா என்ன சொல்லுவேன், பனிக்காலங்களில். on its crest a grey baboon sits stretched like alone. on its crest, அதாவது ஈட்ஸ்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து கேசரினாவா சொல்கிறாங்க, கேசரினா ட்ரீயை சொல்கிறாங்க. ஆன்னா அதன் மீது, அந்த கிறிஸ்ட்ன்றது என்னது அந்த கேசரினா மரத்துடைய உச்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. a grey baboon sits. அப்போ பேபுன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த பெரிய மங்கி அந்த குரங்கு வந்து அந்த கேசரினா ட்ரீயுடைய உச்சியில் உட்காந்துட்டு இருக்கும். எப்படி உட்காந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸ்டாச் லைக், ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலை போல் சைலண்ட்டாக அலோனாக தனியாக உட்காந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலை எப்படி இருக்குமோ அதே போல் அந்த மங்கி தனியாக உட்காந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்சிங் த சன்ரைஸ் while on lower boughs is puny of spring leaf about and play. அந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய அந்த மங்கி பேபன் என்ன பண்ணிட்டு இருக்குனாக்கா வாட்சிங் த சன்ரைஸ். ஓகே, அந்த சன்ரைசஸ் ஆகுது இல்லையா, அந்த நேரத்தில் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கு. அந்த சன்னு ரைஸ் ஆகிற அந்த அழகான அந்த சீனியரியோ அப்படியே பார்த்துட்டே இருக்குது. அந்த பேபன் எது மேலே உட்காந்துருக்குன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த கேசரினா ட்ரீ மேலே அந்த உச்சியில் இருக்குது. அந்த கிறிஸ்டனானது அது உச்சியில் உட்காந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது வைல் ஆன் லோவர் பவுஸ். ஓகே, அங்கே அந்த இடத்துல அந்த மங்கி உச்சியில் உட்காந்து இருக்குது. அந்த கிளைக்கு அடியில் அந்த டைமில் அந்த நேரத்தில் கிளைக்கு அடியில் அந்த ஈஸ் பியூனி ஆஃப் ஸ்ப்ரிங் லீஃப் அண்ட் ப்ளே. ஓகே, அப்போ பியூனி அப்படின்னு சொன்னாக்கா மங்கியுடைய லிட்டில் ஒன்னை தான் சொல்கிறாங்க, அதுடைய குட்டி குரங்குகளை தான் பியூனின்னு சொல்கிறாங்க. அந்த குரங்கு எப்படி இருக்குனாக்கா எலும்பு தோலுமாக இருக்குது. அதுபோல் இருக்கிற மங்கியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பியூனி அப்படின்றோம். அது என்ன பண்ணிட்டு இருக்குனாக்கா ப்ளே பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்குது. இங்கே துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அந்த பெரிய மங்கி அப்படியே பார்த்து அழகாக ரசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸாவில் எதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மரத்துடைய அந்த மெஜாஸ்டிக் அந்த பியூட்டி அதை பற்றினதும் அந்த நேச்சரை பற்றியும் அழகாக சூப்பராக நமக்கு டெஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த டோருடட். நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். And far and near Koikilas isle the day, and to their pastures bend over sleepy cows, and in the shadow and the broad tank cast by the oak tree so beautiful and vast, the water lilies spring like snow and moist. கோகிலாஸ் குயில் போல் இருக்கக்கூடிய ஒரு பேர்ட் நேம் தான் கோகிலான்னு சொல்கிறாங்க. மேபி வெஸ்ட் பெங்காலில் இது போல் பேர்டு அவங்க பார்த்துருக்கலாம், அதனால தான் அவங்க வந்து இந்த பொயட்டிக் லைன்ஸில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெண்டுனா ஸ்ட்ரோல் பண்ணுறதுனா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் லேசி போல், அதாவது ஒருத்தவங்க முன்னாடி போவாங்க மற்றவங்கலாம் பின்னாடி வருவாங்க இல்லைங்களா, ஒரு மாதிரியாக ஸ்லோவாக வருவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஸ்ட்ரோல்னு சொல்கிறாங்க. எம்மாஸ்ட்னாக்கா ரொம்ப வந்து குவியலாக இருக்குது, மாஸாக இருக்குதுன்றது தான் எம்மாஸ்ட்னு சொல்கிறாங்க. And far and near Koikilas isle the day, and to their pastures went our sleepy cows.
இப்போ நம்ம எந்த பேர்டை பற்றி பார்க்க போறோம்னா கோகிலாஸ். இந்த கோகிலாஸ் அந்த குக்கு போல இருக்கக்கூடிய அந்த கோகிலாஸ் பேர்டு என்ன பண்ணுதுன்னா அந்த டேவை வந்து எயில் பண்ணுது. எயில் பண்ணுறதுனாக்கா வெல்கம் பண்ணுது, ப்ரைஸ் பண்ணுறது. இந்த நாள் வந்து நல்ல நாள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பேர்டும் அங்கே அந்த தூரத்துக்கு கிட்ட இருக்கிற பேர்டு கிட்டையும் சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, செக் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த டே வந்து நல்ல டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுது. என்னத்தை வெல்கம் பண்ணுதுனாக்கா இந்த டேவை வந்து வெல்கம் பண்ணுது அப்படின்றாங்க இந்த இடத்துல. அப்போ எப்படி இருந்திருக்கும் அந்த பேர்டு என்ன பண்ணியிருக்கோம், நிறைய நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பிளேஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு பேர்டு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கும், இன்னொரு பேர்டு வந்து அப்போ அந்த பேர்டு வந்து அந்த சவுண்டு எடுப்பு அந்த ரைஸ் பண்ணோம், அந்த சவுண்டை ரைஸ் பண்ணோம். அங்கே தூரத்தில் இருக்கிற பேர்டு என்ன பண்ணோம், இந்த பேர்டு வந்து அந்த சவுண்டு கேட்டவொன்னே அந்த பேர்டு வந்து கத்திட்டு இருக்கு இல்லையா, அதே போல் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இது எப்போ நடக்குதுனாக்கா அட்டானா விடியற் காலையில் நடந்துட்டு இருக்குது. பேர்ட்ஸ் இது போல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த கேசரினா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேசரினா ட்ரீ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கவுஸ்லாம் அப்போ தான் வந்து வேக்கப் பண்ணுது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஏர்லி மார்னிங் இல்லையா, அதுக்கு வந்து சன்ரைஸ், அப்போ தான் வந்து சன்ரைஸ் வரும்போது அது மேலே படுன்றதுனால கொஞ்சமாக அப்படியே வேக்கப் பண்ணுறாரு. அந்த கவுஸ்லாம் என்ன பண்ணுதுனாக்கா வேக்கப் பண்ணிவிட்டு எப்படி வேக்கப் பண்ணுதுன்னா அப்படியே பாதி தூக்கத்தில். ஓகேவா, எப்படி இருக்குதுன்னா பாதி தூக்கத்தில் ஸ்லிப்பி கவுஸ்னாக்கா தூக்க கலையோட அப்படியே வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. எப்படி போகுதுனாக்கா இந்த நம்ம பஃபலோஸ்லாம் பார்த்தீங்களா, எப்படி இந்த ரோட்டில் போனால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியே வந்து பஃபலோ போல் நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் இது வந்து சோம்பலாக அப்படியே லேசியாக அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. And in the shadow and the broad tank cast by oak tree, so beautiful and vast, the water lilies spring like snow immersed. லாஸ்ட் லைன்ஸில் நம்ம பார்த்தோம், இந்த ஸ்லீப்பி கவுஸு அப்படியே வெண்டாய் போயிட்டு இருக்குது. வெண்டாய் என்னது அப்படியே சோம்பலாக போயிட்டு இருக்குது. அதை எதை நோக்கி போகுது அப்படி பார்க்கும்போது பெஸ்டர்ஸ்னால் கிராசிங்னா என்ன சொல்கிறது, மேய்ச்சல் நிலத்தை அந்த மாடு என்ன பண்ணுனாக்கா அந்த கவுஸில் என்ன பண்ணாக்கா அந்த புல்வெளி இருக்கக்கூடிய அந்த பிளேஸை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்றது அப்படியே நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். இப்போ என்னன்னாக்கா அண்ட் இன் த ஷேடோ அந்த ப்ராட் டேங்க் காஸ்ட் அப்படியே வெண்டாய் அப்படியே போகுது அப்படி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ அண்ட் இன் த ஷேடோ, அப்போ அண்ட் இன் த ஷேடோனா அந்த கேசரினா ட்ரீ. ஓகேவா, அண்ட் இன் அப்போ எதுவுடைய ஷேடோ சொல்கிறாங்கன்னா அந்த கேசரினா ட்ரீயுடைய அந்த ஷேடோ அந்த பிராட் டேங்க் காஸ்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணுறது, அந்த கேசரினா ட்ரீ இருக்குங்களா, அந்த நிழல் வந்து எது மேலே படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேங்க்னா இந்த இடத்துல வந்து நம்ம நினைக்கிற டேங்க்கு கிடையாது, ஒரு பாண்ட், ஒரு குளம் போல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த கேசரினா ட்ரீயுடைய அந்த ஷேடோ வந்து எது மேலே படுதுனாக்கா அந்த டேங்க் மேலே பட்டுட்டு இருக்குது. அப்போ அது அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த கவுஸ் என்ன பண்ணிட்டுன்னா அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. By the oak tree so beautiful and vast, the water lily spring like snow immersed. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் அந்த டேங்க் எப்படி இருக்குது, ப்ராடாக இருக்குது. ப்ராடானா ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பை த ஓக் ட்ரீ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட். ஓகே, அந்த ஓட்ரினா அந்த வயசான அந்த சவுக்கு மரத்தை சொல்கிறாங்க. அந்த கேசரினா ட்ரீ தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஓட்ரி. பை ஓட்ரி ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட். ஓகே, அது எப்படி இருக்குனாக்கா அந்த 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 சவுக்கு மரத்துடைய நிழல்கள் வந்து வாஸ்ட்டாக இருக்குது. அந்த நிழல்கள் வந்து அகலமாக, அதாவது வாஸ்ட்னா எல்லா இடத்தையும் பறந்து இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல பை த ஓட்ரினாக்கா இந்த இடத்துல வந்து அதனுடைய நிழல் அப்படின்றாங்க. ஓகே, பை த ஷேடோ ஆஃப் த ட்ரீ அப்படின்ற போல இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால தான் பை த ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது, ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட். ஓகே, அந்த கேசரினாவுடைய ஷேடோ எப்படி இருக்குனாக்கா வாஸ்ட்டாக இருக்குது, அது கவராக இருக்குது, எல்லா இடத்துலையும் கவராக இருக்குது. அதை பார்க்கும்போது ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த வாட்டர் லில்லி ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ இம்மர்ஸ்ட். 1 செகண்ட் அப்படியே ரிவ்யூ பார்க்கலாம். அந்த ஓல்டன் கேசரினா ட்ரீ இருக்குது. அந்த கேசரினா ட்ரீ கீழே இந்த கவுஸ்லாம் இருக்குது அப்படிலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த கவுஸ்லாம் எதை தாண்டி போகுதுனாக்கா அந்த நிழல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்குது. எதுக்காக போகுதுனாக்கா அந்த ஃபெஸ்டர்ஸ்னால் மேய்ச்சலுக்காக அந்த மாடெல்லாம் போகுது அப்படின்ற போல் பார்த்தோம். சரிங்களா, ட்ரீ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, வாஸ்ட்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேங்க், அதாவது அந்த குளத்தில் என்ன இருக்குனாக்கா த வாட்டர் லில்லி ஸ்ப்ரிங், அதாவது அந்த வாட்டர் லில்லிஸ். ஓகே, அந்த அல்லி பூக்கெல்லாம் அப்படியே பூத்து குலுங்குது, அப்படியே ஒயிட் கலரில் அழகாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஸ்னோ இம்மர்ஸ்ட். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா அந்த மரத்துக்கு மேலே அந்த ஸ்னோலாம் எப்படி கவர் ஆகணும், எப்படி இருக்கும், கூட்டமாக இம்மர்ஸ்ட்னு கூட்டமாக இருந்தால் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குமோ அதுபோல் அந்த பாண்டில் அந்த டேங்க்கில் வாட்டர் லில்லிஸ் வந்து குவிஞ்சு இருக்குது, அப்படி பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது எல்லாமே இந்த கேசரினா ட்ரீவுடைய அழகை பற்றியும் அதோடைய கம்பீரத்தை பற்றியும் அந்த நேச்சரை பற்றியும் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது இந்த ட்ரீயை எதனால் எனக்கு பிடிக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த போய்டஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாங்க.
but not because of its magnificent. Dear is the Catherina to my soul. Beneath it we have played, though hearts may roll. Oh, sweet companions, loved with love in turns. For your sakes shall the tree be ever dear. இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் டோர்டெட் அந்த கேசரினா ட்ரீயோடைய பியூட்டியை பற்றியும் அதோடைய மெஜஸ்ட்ரி பற்றியும் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாயிண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க எப்படின்னாக்கா, பட் நீங்கள் நினைக்கலாம் இந்த கேசரினா ட்ரீயோடைய அந்த மேக்னிஃபிசன், அந்த கம்பீரம், அந்த அழகுனால மட்டும்தான் இந்த மரத்தை எனக்கு பிடிக்குது, என்னுடைய ஆன்மாவுக்கு பிடிக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதை விட வேற காரணத்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த காரணம் என்னன்னாக்கா, beneath it we have played though years may roll. beneath it we have played though years may roll. இப்போ beneath அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த கேசரினா ட்ரீக்கு அடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்டுன்றது தான் இங்கே வந்து கேசரினா ட்ரீயை இமிலேட் பண்ணுறாங்க. ஓகே, வி ஹேவ் பிளேடு. அப்போ எதற்கு அடியில் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம்னாக்கா, அந்த கேசரினா ட்ரீக்கு அடியில் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். அப்போ வின்றது யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இங்கே இவங்களுடைய பிரதர், அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஸ்டர். அப்போ டோர்டெட்டுடைய எல்டர் பிரதர், ஓகே, எங்கர் பிரதர் கிடையாது, எல்டர் பிரதர் பேர் அப்ஜு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய எல்டர் சிஸ்டர் நேமு ஹருன்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரு கூடியும் தான் இவங்க சின்ன வயசில் இவங்களுடைய இயர்லி ஏஜஸில் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. எதற்கு அடியில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேசரினா ட்ரீக்கு அடியில் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல வராங்க. தோ இயர்ஸ் மே ரோல். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, தோ இயர்ஸ் மே ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ப்ளே பண்ணி பல வருடங்கள் ஆகிடுச்சு. ஓகே, மெனி இயர்ஸ் பாஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நாங்கள் விளையாடி பல காலங்கள் ஆகுது, ஆனாலும் இப்போ நினைக்கும் போது எங்களுக்கு அந்த ஃபீல் வருது, அந்த உணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்டெட் இந்த லைனில் சொல்கிறாங்க. ஆனாலும் மெனி இயர்ஸ் பாஸ்டு ஆனாலும் கூட இங்கே பாருங்கள், ஓ ஸ்வீட் கம்பெனியன்ஸ் லவ்டு வித் லவ் இன்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஓ ஸ்வீட் கம்பெனியன்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்கிளைம்டு பண்ணுறாங்க. ஓகே, புரியுதுங்களா? அப்போ ஓ ஸ்வீட் கம்பெனியன்ஸ் லவ்டு வித் லவ் இன்டர்ன்ஸ். ஆனாலும் இந்த கம்பெனியன்ஸ்னால் என்னது, ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கம்பெனியன்ஸ்னால் என்னது, ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள யாரை நினைக்கிறாங்கன்னா அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டரை, ஸோ அவங்க பிரதரும் அவங்களுடைய சிஸ்டரையும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்க இவங்கள ரெண்டு பேரையும். இதை நினைக்கும் போது ஐயோ அந்த நாங்கள் எப்படி தெரியுமா இருந்தோம், லவ்டு வித் லவ். ஓகே, நாங்கள் அவ்வளோ அன்பாக அவ்வளோ பாசமாக இருந்தோம் அவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டென்ஸ்னானதுன்னு தீவிரமான லவ். ஓகேவா, தீவிரமான அன்பு. ஓகே, அஃபெக்ஷனேட்டாக இருந்தோம் நாங்கள், அந்த அளவுக்கு இருந்தேனே இப்போ நினைக்கும் போது எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபார் யுவர் ஷேக் ஷால் த ட்ரீ பி எவர் டியர். For your sakes shall the tree be ever dear. அப்போ இந்த இடத்துல அந்த இவர்ன்றதை யாரை இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டரை தான் இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால தான் சொல்கிறாங்க இவர்னாக்கா இவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்போ சேக்ஸ் நான் எதுனாக்கா அந்த காரணத்தால் தான் நான் எங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து இங்கே தான் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம், இந்த கேசரினா ட்ரீக்கு அடியில் தான் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அதனால தான் இந்த ட்ரீ எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு. ஓகே, என்னுடைய பழைய காலத்து நினைவுகளை வந்து என்னால் மறக்க முடியல. ஓகே, நீங்கள் நினச்சிருக்கலாம் எனக்கு இந்த மரம் வந்து கம்பீரமாக இருந்தது, அழகாக இருந்தது, அதனால் எனக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு மேலே அதுக்கும் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நாங்கள் சின்ன வயசில் இங்கே இந்த இடத்துல நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம், அதனாலேயும் இந்த மரத்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன்ஸ் பார்க்கலாம். டர்ச் மர்ன்ஃபுல் சாங்ஸ். ஓகே, அது வந்து ஷிங்கிள்னா மாஸ் ஆஃப் எபிள்ஸ், அதாவது முன்னாடி சொல்லியிருப்பேன் கூழாங்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஓகே, அடுத்து ஹீரி ஸ்பீச் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பீச். ஓகே, அன்னோன் என்னன்னு தெரியாத ஒரு ஸ்பீச். ஓகே, திடீர்னு வரக்கூடிய ஒரு வாய்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஹீரி ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. blend with your images it shall arise in memory till the heart tears blind mine eyes. blend with your images. ஓகே, இந்த இடத்துல யுவர் இமேஜஸ் பிளண்ட்னாக்கா ஜாயின் பண்ணுறது, இணைக்கிறது, ஒன்றா சேர்றது, அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பிளண்ட் வித் யுவர் இமேஜஸ். ஓகே, அப்போ நான் நினைக்கும் போது, அப்போ உங்களை பற்றி நான் நினைக்கும் போது உங்களுடைய உருவத்துக்கு கூட என்னுடைய உருவமும் என்னுடைய ஃபீலிங்ஸும் ஒன்று சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷல் அரைஸ். இன்னமும் வந்து என்னுடைய அந்த அன்பு, அந்த இன்டென்ஸ் இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றாங்க இந்த இடத்துல. இன் மெமரி till the heart tears blind mine eyes. What is that dirgy like murmur that I hear, like the sea breaking on a shingle beach.
இன் மெமரி, நான் உங்களை பற்றி நினைக்கும் போது என்னுடைய கண்கள்ல இருந்து அந்த டியர்ஸ் எப்படி வருதுனாக்கா அந்த ஹார்ட்டாக வருது. அப்போ என்னுடைய அந்த டியர்ஸ் எல்லாம் என்னுடைய கண்ணில் இருந்து வந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த ரோலிங் ஆகிட்டு வரும்பொழுது என்னுடைய கண்கள், அதாவது என்னுடைய பார்வையில் எந்த ஒரு முகமும் எந்த ஒரு இமேஜஸும் எனக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு பிளைண்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அது போல் உருவங்கள் மறைக்கப்பட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களை பற்றி நினைக்கும் போது அந்த அளவுக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. What is the dirge like murmur that I hear, like the sea breaking on a shingle beach? இந்த இடத்துல டோரிடட் அவங்களே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு அவங்களே ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். What is the dirge like murmur that I hear? ஓகே, அங்கே என்னது அது, அங்கே எது புலம்புற சவுண்டு கேட்குது, அது அந்த இடத்துல எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டர்ஜ்னா என்னது, அதாவது புலம்பல். ஓகே, முணுமுணுக்கிறது அது போல் சவுண்ட்லாம் எனக்கு கேட்குது. லைக் the sea breaking on the shingle beach. எந்த இடத்துல, அந்த கூழாங்கற்கள் நிறைந்த அந்த கடற்கரையில் அந்த கடலே உடஞ்சி போகிற அளவுக்கு. ஓகே, உடஞ்சி போகிற அளவுக்குனா இந்த இடத்துல அந்த கடல் அலைகளை வந்து அந்த கரையில் வந்து அடிக்குது. ஓகேவா, அது வந்து அடிக்கிற சவுண்ட் எப்படி இருக்குதான், உடஞ்சி போகிற போல் அந்த அளவுக்கு அது ஏதோ ஒரு பேசுகிற போல் இருக்குது, அது எனக்கு நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அது பேசுகிற போலனா அந்த முணுமுணுக்கிற சவுண்டு எங்கேருந்து கேட்குதா, அந்த கடல் அலைகள் இருந்து கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. எதனால் அது வந்து அந்த அந்த முணுமுணுக்கிறது அப்படின்றத இவங்களே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் த ட்ரீஸ் lament and airy speech that happily to the unknown land may reach. அப்படி இப்போ டோரிடட்டே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஓஹோ, இது யாருடைய ஸ்பீச் அப்படின்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ட்ரீஸ் lament and airy speech. ஓஹோ, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், இந்த கடல் அலைகளுடைய அந்த சவுண்டு தான், அந்த பிரேக்கிங் சவுண்டு தான் எனக்கு கேட்குது அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை இது யாருடைய சவுண்டுனாக்கா அந்த கேசரினா ட்ரீவுடைய சவுண்டு. ஓகேவா, அதுவுடைய அழுகை, அதுவுடைய லேமெண்ட். என்ன சொல்கிறதுனா, அது துக்கத்தினால புலம்புறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அந்த லேமன் சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த லேமண்ட்னால அது வந்து கத்திட்டு இருக்கு, புலம்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைரி ஸ்பீச்னா என்னது, முன்ன பின்ன தெரியாத, ஓகேவா, ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ். ஓகே, ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது, அது கண்டிப்பாக யாருடைய வாய்ஸாக இருக்குனாக்கா அது வந்து அந்த கேசரினா ட்ரீவுடைய வாய்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தட் ஹாப்பிலி டு unknown land may reach. ஹாப்பிலி அப்படின்னு பார்க்கும்போது பி லைக். ஓகே, பி லைக்னா அது போல, பாசிபிளி. ஓகே, சான்சஸ் இருக்குது. ஓகே, யாருடைய வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது, அன்லோன் பிளேஸ்லேருந்து அன்லோன் லேண்ட்லேருந்து யாருடைய வாய்ஸ் கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேசரினா ட்ரீவுடைய அந்த புலம்பல் சவுண்டு எனக்கு இங்கே கேட்குது. ஓகே, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து யூரோப் கண்ட்ரியில் இருக்கேன். ஆனால் அந்த ட்ரீ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்குது. ஆனாலும் கூட அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கூட எனக்கு அந்த கேசரினா ட்ரீ பேசுறது, அந்த புலம்புறது எனக்கு இங்கே கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல டோரிடட். நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸை பார்க்கலாம். வெயில், க்ரை ஆஃப் பெயின். பே, இன்லெட் ஆஃப் சி. ரைட், கோஸ்ட் லைக் இமேஜ். ஷோர், வாட்டர் நியரர் டு லேண்ட். unknown yet well known to the eye of faith. I have heard that veil far away in distant lands by many sheltered bay. unknown yet well known to the eye of faith. ஓகே, இங்கே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு unknown லேண்டு கூட வெல் நோனாக தெரியும். ஓகே, நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக தெரியாது. ஓகே, எங்கேயோ ஒரு பிளேஸில் இருக்குது, ஆனாலும் கூட நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அது வந்து நம்மளுடைய கண் முன்னாடி வெல் நோனாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்பிக்கை இருந்தாக்கா தெரியாத பொருளை கூட நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, I have heard that veil far and far away in distant lands by many sheltered bay. இந்த லைன்ஸ்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படியே பாருங்களேன். I have heard that veil far and far away in distant lands by many sheltered bay. I have heard that veil far and far away. ஓகேவா, அந்த கேசரினா ட்ரீ எங்கே இருக்குது, ஃபார் அவே, இங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த கேசரினா ட்ரீ உடைய அந்த புலம்பல் சவுண்டு வந்து இங்கே கேட்குது எனக்கு. நான் எந்த இடத்துல இருக்கேன், நான் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கேன், எனக்கு இங்கே கேட்குது. இன் டிஸ்டன்ஸ் லேண்ட் பை மெனி ஷெல்டர் பே. ஓகே, பேனா உங்களுக்கு தெரியும், வளையக்கூட அது போல் சொல்லுவாங்க இல்லையா, பல கண்டங்களை தாண்டி பல கடல்களை தாண்டி நான் இங்கே இருக்கேன், இங்கேயும் அதுவுடைய சவுண்டு அதுவுடைய லேமெண்ட் வந்து எனக்கு இங்கே கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல.
வெயில்னா அழுகுரல், வேதனை அது போல் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெயில் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஷெல்டர்னு சொல்கிறாங்க. அந்த ஷெல்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் இது போல் பிளேஸில் தங்கக்கூடிய அந்த தங்குறாங்க இல்லையா அந்த ஷெல்டர். ஓகே, ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஷெல்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கனாக்கா இவங்க வாழக்கூடிய பிளேஸ்னு சொல்கிறாங்க. இவங்க எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க? அந்த அந்த வளைகுடாலாம் தாண்டி, அந்த கண்டங்கள்லாம் தாண்டி, அந்த கடல்கள்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த கேசரினா ட்ரீவுடைய லேமண்ட்டு இங்கே கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. When slumber in his cave, the water rises and the waves gently kiss the classic shore of France or Italy beneath the moon. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா when slumber in his cave, the water rises. வாட்டர் ரைத்துன்னு சொல்லும் போதே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? அந்த கோஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ரைத்துனாலுமே என்ன சொன்னால் வாட்டர் ரைத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ கோஸ்ட். ஓகேவா? அப்போ அது ஒரு ஸ்பிரிட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? நல்ல ஆவின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? குட் ஸ்பிரிட்டு, பேட் ஸ்பிரிட்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு குட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கடவுள் அது போலலாம் சொல்லுவோம் இல்லைங்க, அது போல் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரைட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுது. ஓகேவா? இப்போ ரைட்னா கோஸ்ட் தான். ஆனால் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த இடத்துல வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது கடலில் வாழக்கூடிய, அதாவது கடல் தெய்வம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துலாம். அங்கே வாழக்கூடிய தெய்வம் ஸ்லம்பர் என்ன சொல்கிறது? தூங்கிட்டு இருக்கிறது. ஓகே, ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஸ்லம்பர்டு. ஓகே, ஸ்லம்பர்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த காட். ஓகே, அந்த கடலில் வாழக்கூடிய அந்த குட் ஸ்பிரிட் வந்து தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஸ்லம்பர் இன் இஸ் கேவ். ஓகே, இன் இஸ் கேவ்னா அந்த குகையில் அந்த கடவுள். ஓகேவா? அந்த கடலில் வாழக்கூடிய அந்த கடவுள் தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேவ்ஸ் ஜென்ட்லி கிஸ் த கிளாசிக் ஷோர் ஆஃப் பிரான்ஸ் ஆர் இட்டாலி beneath the moon. beneath the moon. beneathனாக்கா மூன் அடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மூன் வந்து மேலே இருக்குது, beneath. ஓகே, இவங்க எங்கே இருக்காங்களாம்? கீழே இருக்காங்க, ஏத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் beneath the moon அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த ஒர்க் எப்போ ரைட் பண்ணுறாங்கனாக்கா நைட்டில் எழுதுறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஓகேவா? அவங்க எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலி. ஓகே, எங்கே இருந்து இருக்காங்க? ஃப்ரான்ஸ். ஓகேவா? அந்த ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலியிலேருந்து இவங்க ரைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் த வேவ்ஸ் ஜென்ட்லி கிஸ் த கிளாசிக் ஷோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த கடல் அலைகளை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேங்க் ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேங்க் ஆஃப் ஷோரில் அடிக்குது. ஓகே, அந்த அலைகள் வந்து எப்படி இருக்குன்னா வேகம் வந்து அந்த கடல் கரையில் வந்து முத்தயின்ற போல இருக்குது, கிஸ் பண்ணுற போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். when earth lay tranced in a dreamless swoon and every time the music rose before mine inner vision rose a form sublime. Thy form, O tree, as in my happy prime, I saw thee in my own loved native clime. இந்த இடத்துல when the earth lay tranced in a dreamless swoon and every time the music rose அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த இடத்துனா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் எப்படி இருக்காங்கனாக்கா பரவச நிலையில் இருக்கிறாங்க. பரவச நிலைனா ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க. எப்படி தூங்கிட்டு இருக்காங்க? எப்படின்னாக்கா இவங்க தூங்கிட்டு இருக்காங்க, கனவே இல்லாமல் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில். அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ். ஓகேவா? அப்போ எல்லா மக்கள் எல்லாமே தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் எனக்கு அந்த கேசரினா ட்ரீவுடைய அந்த லேமண்ட் எனக்கு வந்து ரோஸ் ஆகுது. ரைஸ் உடைய பாஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ட்ரீவுடைய லேமண்ட் அந்த சவுண்ட் வந்து இங்கே எனக்கு கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸ்பூன் அப்படின்னாக்கா கிட்டினஸ். ஓகே, அதாவது ட்ரீம்லெஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பூன் சொல்கிறாங்க. மயக்க நிலையில் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் மைன் இன்னர் விஷன் ரோஸ் எ ஃபார்ம் சப்ளைம். இந்த இடத்துல மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து டோருடெட் கண்ணு முன்னாடி. ஓகேவா? இன்னர் விஷன்னா அவங்களுடைய கண் பார்வைக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த சப்ளைம்னா அந்த மரத்துடைய புகழ், க்ளோரியஸ்ன்னு சொல்லலாம், நோபல்னு சொல்லலாம். அதுடைய அந்த காலத்தில் அந்த சின்ன வயசில் இவங்க விளையாடின அந்த காலத்தில் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதுடைய ஞாபகம் இப்பொழுது அவங்களுடைய கண் முன்னாடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தை ஃபார்ம் O tree, as in my happy prime, I saw thee in my own loved native clime. Thy form, I saw thee.
இது ரெண்டுமே எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த கேசரினா ட்ரீயோடைய புகழை பற்றியும் அங்கே விளையாடின அந்த ஞாபகத்தை பற்றியும் தான் இந்த இடத்துல தை ஃபார்ம் தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இன் மை ஓன் லவ்டு நேட்டிவ் கிளைம். ஓகேவா? அப்போ நான் சின்ன வயசில் அங்கே விளையாடினா அந்த ஞாபகம், அந்த கிளைம்னா அந்த ரீஜன். ஓகே, அந்த ரீஜனில் நான் விளையாடினா அந்த ஞாபகம் தான் இப்போ என் கண் முன்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த இடத்துல இந்த ஸ்டான்ஸாவில் முடிக்கிறாங்க. லாஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்க்கலாம். பெயின். Therefore I fain would consecrate a lay, and to thy honor trees beloved of those who now in blessed sleep for I repose. Dearer than life to me, alas, where they mayst thou be numbered when my days are done with deathlessly like those in Baradel. Therefore I fain would consecrate a lay. எனவே தேர்ஃபோர்னா எனவே ஐ ஃபெயின் வுட் கான்சக்ரேட் எல்லே. ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபெயின்னா ஈகர்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஐ வுட் கான்சக்ரேட் எல்லே. ஓகேவா? இந்த அழகான ஒரு மரத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? கான்சக்ரேட் பண்ணுறதுன்னா புனித பட்டம் கொடுக்க போகிறேன், சிறப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மரத்தை நான் வந்து சிறப்பாக, அதாவது புகழ்மிக்க ஒரு மரமாக மாற்ற போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த போயட்ரி மூலயமா, என்னுடைய கவிதைகள் மூலமாக இந்த சாதாரண ஒரு கேசரினா ட்ரீயை நான் என்னவோ ஆக்க போகிறேன்னா சிறப்பிக்க போகிறேன், நான் கான்சக்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் சொல்கிறாங்க. நான் இந்த ட்ரீயை இம்மார்டல் பண்ண போகிறேன். இம்மார்டல் பண்ணதுனாக்கா பெருமைப்படுத்த போகிறேன். இந்த ட்ரீயை வந்து யாருமே மறக்கக்கூடாது, அழிக்க முடியாத ஒரு மரமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. And to thy honor tree beloved of those who now blessed sleep for I repose. முன்னாடி சொன்னது போல தான் இந்த ட்ரீயை நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஆனர் பண்ண போகிறேன். ஆனர் எப்படி பண்ண போகிறேன்னா என்னுடைய கவிதைகள் மூலமா இந்த ட்ரீயை நான் ஆனர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பி லவ்ட் ஆஃப் தோஸ்னாக்கா எனக்கும் என்னுடைய சிப்ளிங்ஸுக்கும் பிடிச்ச ஒரு ட்ரீ தான் இந்த கேசரினா ட்ரீ. அதனால் இந்த ட்ரீயை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இதை ஆனர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ என்னுடைய அந்த சிப்ளிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா பிளஸ்டு ஸ்லீப். ஓகே, பிளஸ்டு ஸ்லீப் ஐ ரிப்போஸ். ஓகேவா? அவங்கெல்லாம் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ண ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, டெத் ஆகிட்டாங்கன்றதான் அந்த சொர்க்கத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு மீனிங் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய உயிரை விட மேலானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல. மேஸ்ட் தோ பி நம்பர்டு வென் மை டேஸ் ஆர் டன் வித் டெத்லெஸ் ட்ரீ லைக் தோஸ் இன் பேரடல். இந்த இடத்துல டோருடட்டுடைய நாட்களும் எண்ணப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய லைஃபு வந்து முடிவுக்கிற போது, எண்டாக போகுது அப்படின்றதா இந்த இடத்துல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன், அவங்களுடைய பிரதர்ஸுக்கும் அவங்களுடைய சிஸ்டருக்கும் டியூபர்குலோசிஸ் அந்த டிசீஸ் வந்துடும். அதனால் அவங்க வந்து இறந்துருவாங்க. அதே போல் இவங்களுக்கு 21 வயசு தான். இந்த டைமில் இவங்களுக்கும் அந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால் அந்த டைமில் இந்த கேசரினா ட்ரீ எழுதிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியுது நம்ம நிச்சயமாக இறந்துருவோம் அப்படின்னு தெரியுது. அதனால தான் அவங்க நம்பர்டு. ஓகே, அவங்களுடைய டேஸும் நம்பர்டுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய காலங்களும் ஒரு நாளும் எண்ணப்பட்டுக்குன்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களுடைய டேஸ் எல்லாமே ஒரு நாளும் கவுண்டிங்கில் இருக்குது. எதை நோக்கினாக்கா அவங்களுடைய டெத்தை நோக்கி கவுண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ எப்படி இந்த பேரடல் வேலிஸில் அந்த யூ ட்ரீ இந்த மக்களால் வந்து ரொம்ப நேசிக்கப்படுதோ அதே போல் இந்த கேசரினா ட்ரீயும் மக்களால் அட்மையர் ஆகணும். ஓகே, மக்கள் எல்லாமே இதை பார்த்து அட்மையர் ஆகணும். ஓகேவா? அந்த யூ ட்ரீ வந்து அந்த இது வந்து பேரடல் வேலியில் அந்த யூ ட்ரீயை பற்றி யார் எழுதியிருப்பாங்கன்னா அப்படின்னாக்கா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அவருடைய ஒர்க்கில் எழுதியிருப்பார். அதுபோல் நான் வந்து இந்த கேசரினா ட்ரீயை பற்றி நான் ரைட் பண்ணி இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரிவிக்கணும். இப்படிப்பட்ட பிலவ்டு ட்ரீ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இம்மார்டலைஸ் பண்ணுறாரு. இந்த ட்ரீயை என்ன பண்ணுறாருன்னா இம்மார்டலைஸ் பண்ணி ரைட் பண்ணுறாங்க. Under whose awful branches lingered fell, fear trembling wolf and death the skeleton. இதுக்கப்புறம் வர லைன்ஸ் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் அந்த டிசீஸ் இருக்கிறதுனால இவங்க சொல்கிறது எல்லாமே நெகட்டிவ் மீனிங் தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி ஆஃபுல் அப்படின்னாக்கா அன்பிளசன்ட்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அந்த ஆஃபுல்ன்றதை வந்து பயபக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நான்
என்னுடைய கவிதைனால இந்த மரத்தை ப்ரைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டோரிடட் அவங்களுடைய அந்த நம்பிக்கையை லாஸ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிடுது ட்ரிம்லிங் அப்படின்னாலுமே ஒரு நடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய அந்த நம்பிக்கை அதாவது நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ண முடியாது அப்படின்றது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபியர் ட்ரிம்ப்ளிங் வோஃப் அண்ட் டேஸ் த ஸ்கல்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த இதில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் மீனிங்காக சொல்கிறாங்க. ஃபியர் ட்ரிம்ப்ளிங் ஓகேவா, அதாவது அதை நான் நினைக்கும் போதே ஆட்டம் கண்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் ஒரு மீனிங் தான் சொல்கிறாங்க. வோஃப் அண்ட் டெத் த ஸ்கல்டன் ஓகேவா. அப்போ அவங்களுடைய அந்த டைமில் அவங்க அந்த டிசீஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த பாடி எல்லாமே வந்து இப்போ என்ன ஆகுதுனாக்கா லீனாக ஆரம்பிச்சிடுது. அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் வாழ முடியாது, இந்த வேர்ல்டில் நம்மளால் வாழ முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கவிதை எழுதணும். எதை பற்றி எழுதணுனாக்கா இந்த கேசரினா ட்ரீயை பற்றி நம்ம இந்த பாட்டாக எழுதணும், இந்த கவிதையை எழுதணும். ஓகே, இந்த கேசரினா ட்ரீ அப்படின்னோடனே என்னுடைய ஞாபகமும் எங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னுடைய ஞாபகமும் தான் வரணும். இந்த கேசரினா ட்ரீனோடனே எங்களுடைய நினைவுகள் வரணும். அப்படின்றதுனால தான் இந்த கவிதையை நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவாங்க. இதில் நான் முன்னாடி சொன்ன போல தான் அண்ட் டைம் த ஷேடோ அண்ட் தோ வீக் வேர்ட்ஸ். அண்ட் டைம் த ஷேடோ அப்படின்னாக்கா நம்ம எங்கேயாச்சும் வெளில போகும்போது நம்ம நடக்கும்போது நிழலும் நம்ம கூடவே சேர்ந்து நடந்து வரும் இல்லைங்களா, அதுபோல் இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த நிழல் போல் மரணம் என்ன துரத்திக்கிட்டே வருது, என்ன பின்தொடர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க அந்த வீக் த வேர்ட்ஸ் ஓகேவா. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னாக்கா என்னுடைய அந்த ஃபார்ம் லைன்ஸ் நான் எழுதுகிறேன், என்னுடைய கவிதைகளை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். That would thy beauty faint, oh faint regards, my love defend thee from oblivion's curse. ரிகர்ஸ்னா ஒத்திகை பார்க்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயின்னா ஈகர்லி, இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இப்படி சொல்கிறேன் இல்லையா, அது போல் சொல்கிறாங்க. ஒப்ளிவியன்னா ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கர்ஸ்னால் இந்த சாபம் விடுறது. அப்போ மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மறதி. இந்த இடத்துல மறதி என்னும் சாபத்திலிருந்து நம்மளுடைய லவ்வை எப்படி மறுபடியும் மீட்டெடுக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த கவிதை நான் உங்களுக்காக எழுதுகிறேன். இந்த கவிதையை படிக்கும்போது இந்த கேசரினா ட்ரீவுடைய மெஜஸ்டிக்கான ஞாபகம் உங்களுக்கு வரும். அதை விட நாங்கள் எப்படி இந்த கேசரினா ட்ரீ கூட நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம், எங்களுடைய லவ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீடர்ஸ்க்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் இந்த கவிதையை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க.